சோழர்களால் கட்டப்பட்டதும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் மிகவும் பழமையான ஒரு ரங்கநாதர் கோயிலை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவரங்கத்தில் தாங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் ஆதி திருவரங்கம் கோயில் தாங்க, பெருமாள் கோயில் தான். ரங்கநாதர் 29 அடி நீளத்தில் வந்து படுத்துட்டு சைன கோலத்தில் தாங்க நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த உருவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை விட பெரிய உருவம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா திருவண்ணாமலை வழியாகவும் வரலாம், இல்லை திருக்கோவிலூர் வழியாகவும் வரலாங்க. திருவண்ணாமலையிலேருந்து 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், திருக்கோவிலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாம் முதல்ல பார்க்குறது அங்கே இந்த என்ட்ரன்ஸு. இப்போது வந்து இதுக்கு கும்பாபிஷேகம் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய குரங்குலாமும் இருந்தது. கும்பாபிஷேகத்துக்காக கோயிலில் வந்து நிறைய வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் தாங்க நம்ம பெருமாள். இவர் ரங்கநாதரை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கோயில் தாங்க. 2000 ஏக்கர் அளவில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நேராக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மேலே பார்க்குறது வந்து கிருஷ்ணர் சிலை ஒன்று. இந்த கொடிமரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணர் சிலை இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதர் படுத்த அதாவது சைன குளத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தாயார் ரங்கவல்லியும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருந்துட்டு அப்புறம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சுற்றி நிறைய சாமியெல்லாம் இருந்ததுங்க. நாங்கள் போகும்போது இந்த வேலைகள்லாம் நடைபெற்றதுனால கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஒவ்வொரு தூண்லேயும் வந்து கலைநயத்தோடு வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டு இருந்ததுங்க. அதை நாங்கள் வீடியோ எடுத்தோம். இன்னும் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு போனோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராகவே இருக்கும். அதுவும் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொன்னால் நான் அப்போயும் உங்களுக்கு போய் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தானிய சேமிப்பு வந்து கிடங்கு ஒன்று இருக்குங்க. அதையும் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நிறைய கல்வெட்டுகள்லாம் இருந்தது. இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிற்பங்கள்லாம் இருந்தது. கோயில் வந்து பெருசாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது. இப்போ வேலை செய்யும் போதே இப்படி இருந்தது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே இன்னும் கோயில் வந்து சிறப்பாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லோரும் வரலாம். திருவண்ணாமலை வந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கோயிலுக்கு வந்து போகலாம். இதாங்க இந்த தானிய கிடங்கு. முன்னெல்லாம் வந்து இதில் தான் தானியம் சேமித்து வச்சுருந்துருக்குறாங்க. இங்கே இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு மினி பஸ்ஸு, ஆட்டோ, அப்புறம் பஸ்ஸு எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து போங்க. இது பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இருக்கிற ஒரு சார்ட்டும் இருக்குது. அதையும் பார்க்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்பண்ணை ஆறு ஓடிட்டுருக்குதுங்க. அந்த ஆற்றுலேயும் வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தது. நிறைய தண்ணி இருக்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோயிலை பற்றின வரலாறு எல்லாமே வந்து நான் இன்னொரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இதுதான் தென்பண்ணை ஆறு. கொஞ்சமாக நீரோட்டம் இருந்தது. கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஆறு இருந்தது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்தோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.